ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியான முறையில் சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்க தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கரண்டியால் கிளறி விட்டுக்கணும். நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மாவு பிசையும் போதே சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இதுலேயே சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா நான் வந்து ஆயிலு நெய் எதுவுமே சேர்க்கலை. வெறும் சர்க்கரை மட்டும் உப்பு மட்டும் தான் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பால் வந்து ஃபஸ்ட்டே இந்த ஒரு பாக்கெட் பால் எடுத்துருக்கேன். ஒரு பாக்கெட் பாலையும் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் அதிகமாக ஊற்றி செய்யும் போது நான் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரின்ட்டு. பாருங்கள், இந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். பால் நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்சி வச்சுருக்க டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டி இந்த பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடணும், இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா தனியாக இருக்கும். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். மீடியமான சர்க்கரை தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்க்கலை. சரி, ரொம்ப ஈவினிங் டைம் ஆகிடுச்சி, இதுக்கப்புறம் சாப்பிட்டா சரி வராதுன்ட்டு வெறும் பால் மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி செய்யலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அரிசி மாவு தான். அதை வந்து நல்லா கரைச்சி இதில் கலந்துக்கிறேன். நம்மளுக்கு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரீமியாக. பாருங்கள், இப்போது பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹாட்டாக இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டா ஸ்வீட்டாக மாறிடுவாங்க. நானும் எங்கள் தம்பியும் எங்கள் அம்மாக்கிட்ட எப்போயுமே கேட்குற ஒரு ரெசிபின்னா இது பால் கொழுக்கட்டையாக தான் இருக்கும். நாங்கள் எப்போயுமே இது தான் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்போம். என் தம்பி வீட்டுக்கு வந்தால் கூட என்னை என்னடா வேணும்னு கேட்டால் பால் கொழுக்கட்டை செய்யாக்கான்னு தான் சொல்லுவான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.